ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுதீர் ப்ரோ கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்தோம் நம்ம போக்கிமான் அந்த போக்கிமான் ஃபயர் ஹட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு போக்கிமான் பிடிச்சிருக்கோம், பிஜி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சார்மேண்டலும் பீக்காச்சுவும் பிடிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஜியை பிடிச்சிருக்கோம். இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போக்கிமான், ஃப்ளையிங் அண்ட் நார்மல் டைப். சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து அதே எல்லாமே 14, 15ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ போய் ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம் நம்ம ப்ராக் கிட்ட. இப்போ அங்கே போய் ஜிம் பேட்டில் மட்டும் பண்ணிடுவோம். ஓகே, ஜிம்மி தான். ஓகே, இப்போ போய் முதல் ஜிம் பேட்டில் பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற ஒரு ஏற்கனவே சண்டை போட்டேன். இது என்னோடய 2வது அட்டம்ப்ட்டு. இதுலேயே மட்டும் ஜெயிக்கலை. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான். சரி, ஓகே, இப்போ சண்டைக்கு தான் போகிறோம். ஓகே, ஜியாடோ நம்ம சார்மேண்டல் அடிச்சு ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் கிளா இருக்குது பார்த்திங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஸ்டீல் டைப்னால ராக் டைப் ஈஸியாக தோக்கடிச்சிருது. ஸோ அந்த மூவ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சாவடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜியாடுவை நம்ம தோக்கடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது எந்த போய்மே யூஸ் பண்ண முடியும். அடுத்து ஆனெக்ஸ். இந்த ஆனெக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மண்டையை எடுத்து வெடிக்க வைக்குது எனக்கு. ஓகே, ராக் டூப் இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஈஸியாகவே சாக வச்சிருது. சரி, இப்போ நம்ம போய் ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும், அந்த போர்ஷன் எடுத்துப்போம். அந்த இருக்குது. ஓகே, போர்ஷன் போட்டோம். டேக்கிள் பண்ணுது. டேக்கிளில் ஒரு அட்டாக்கே கிடையாது. சரி, திருப்பி போடுவோம். எனது ராக் டூ என்ன ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அந்த ஒரு அட்டாக்கை வச்சு நம்ம எவ்வளோ பாயிண்ட், எவ்வளோ இல்லை ஹெச்பி வேஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே, திருப்பி அட பாவி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னமோ ஆக்கிட்டியா. சரி, ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிஜி தான் யூஸ் பண்ணுவோம். பிஜி ஜெயிக்குமா தெரியலை, யூஸ் பண்ணிதே பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். இதுவும் தோற்றுருச்சுன்னு வைங்கனே. அடுத்து பீக்காச்சுவாலே எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு எலக்ட்ரிக் டைப்பு, இது கிரவுண்ட் அண்ட் ராக் அண்ட் டைப்பு. சரிப்பட்டு வராது பீக்காச்சு, அவ்வளோதான். சரி, எப்படியா இதை மட்டும் ஜெயிச்சிடணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹெச்பி குறையுது அதுக்கு. ஸோ டிஃபென்ஸ் வேணும் அதுக்கு. நமக்கு டிஃபென்ஸ் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, திருப்பி இப்போ பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கத்திக்கிட்டு இருக்காங்க வெளியே. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராக் டூ முடிஞ்சு. இப்போ பீக்காச்சு வச்சாடா சண்டை போட. தோக்கதே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், உறுதியாக ஆகிடுச்சு, தோக்கதே போகிறோம். சரி, ஓகே, இப்போ ராக் டூப்பு குயிக் அட்டாக் வேஸ்ட்டு. ஆனால் வேறு மூவ் இல்லை நம்மகிட்ட, பூராமே எலக்ட்ரிக் டைப் மூவ். அந்த குயிக் அட்டாக் வச்சதே நம்ம தப்பிக்கணும். இப்போ என்ன பண்ண? ஓகே, பார்லிஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். இனி அதால் அப்பப்போ அட்டாக் பண்ண முடியாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஹெச்பியை குறைச்சிட்டு போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சோண்டு கடவுளே இந்த போர்ஷன்ஸ் வச்சு எப்படியாவது பீக்காச்சு வச்சு தோக்கடிச்சு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு தான் ஹெச்பி இருக்காது. அது நம்ம முடிச்சுட்டு கடவுளே இன்னும் ஒரே ஒரு அட்டாக் பண்ண முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட என்னமோ பீக்காச்சு என்னமோ நினச்சிட்டேன், பட் ஆனால் தோக்கடிச்சிருச்சு. சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ராக்கு நம்ம தோக்கடிச்சிட்டோம். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஜிம் பேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிம் பேட்சை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐட்டத்தை கொடுக்குறாரு. ஐயோ அது பேர் என்ன, இதில் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த டீம் கொடுக்குறாரு நமக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேட்சும் கொடுத்துட்டாரு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏதோ ஃப்ளாஷ் ராக் டூப் கொடுத்துருக்காரு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கேவ் பக்கத்தில் தான் போகிறோம். அந்த கேவில் தான் நம்ம அடுத்த சிட்டிக்கு போய் அடுத்த ஜிம் பேட்டிலும் பண்ண முடியும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம் அடுத்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் சென்டருக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இந்த வேகமாக முடிச்சிடணும் இந்த கேமை. ஏன்னா ரொம்ப பெரிய கேம் இது. நிறைய யூடியூபர்ஸில் 1 மாதம் வரைக்கும் இழுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி நிறையவு 1 மாதம். ஸோ அதனால் வேகமாகவே இதை முடிச்சிடணும். எப்படி பார்ட் 20 வரைக்கும் வந்துடும் இந்த கேமு. சரி, ஓகே, பார்ப்போம். இங்கே ஏதோ ப்ரொஃபஸர் கூப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஹே சுதீர், யூ கெட்
ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா ரன்னிங் ஷூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. பி பட்டன் நமக்குனா நம்ம வேகமாக போயிடலாம். சரி ஓகே, இதில் நம்ம அம்மா லெட்டர் எழுதியிருக்காங்க, படிப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஷூஸ் கொடுத்துருக்காங்க, சொல்லிதே கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து ட்ரெயினரா இவங்க எல்லோரும்? சரி ஓகே, சண்டை போடுவோம், நமக்கும் பொழுது போகணும்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பரு சரிப்பட்டு வராது போல். இன்னொரு எம்பரை யூஸ் பண்ணி போட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொக்கிமானை போட்டோம். இன்னொரு பொக்கிமானை போட்டு நம்ம அடுத்து போயிடுவோம். நடா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் தோக்கடிச்சு. ஓகே, ஒருவேளை இதையும் தோக்கடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய் அடுத்து போகலாம். ஓகே, 104 ரூபா அந்த 144 ரூபா. அது மட்டும் நிஜமான காசு வந்து எதை வாங்கி திம்பேன் நான். சரி ஓகே, இன்னும் இவங்க ஃபுல்லாகவே ட்ரெயினர்ஸ் போகல ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்கள், இவனையும் தோக்கடிச்சிட்டு எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு அடுத்து போக முடியும். சரி போவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா எம்பரை போடுவோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார்மேண்டல் வந்து 16 லெவலுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பிஜியதே நம்ம இறக்க போகிறோம். ஓகே, பிஜியை வச்சு சண்டை போடுவோம். போதும், அது ரொம்ப டயர்டாக இருக்கும். ஓகே ஓகே, வெல்டாரையும் போட்டு முடிச்சாச்சு. பீக்காச்சு, அடுத்து பீக்காச்சு வச்சு யூஸ் பண்ணுவோம். ஒரு தண்டர் போல்ட்டை போட்டால் போதும். தண்டர் ஷாக்கா? அப்போ தண்டர் போல்ட் இருக்காதா? தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒன்று அட்டாக் தானே, போட்டுருவோம். ஓகே, முடிஞ்சு அதுவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது சார்மேண்டல் இஸ் எவால்விங். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா போக்கிமான் எவால்வ் ஆகும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் எவால்வ் ஆகிருக்கு. இது என்ன போக்கிமான் எவால்வ் ஆக போகுது? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சார்மேண்டல் எவால்வ். சார்மில்லியனாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்மில்லியனாக மாறிடுச்சு. ஃபயர் டைப் தான், அதே அட்டாக்ஸ் எவால்வ் ஆகிருக்கு. சரி, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே நிறையா ட்ரைனர்ஸாக தான் இருப்பாங்க. நான் தெரியாமல் வந்துட்டேன். ஸோ அவங்கள ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பி வரேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நான் பேட்டில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கிளம்புவோம். பாருங்கள் எத்தனை ட்ரைனர் இருப்பாங்கன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, இந்த மாட்டை இவங்கள்ட்ட சண்டை போடலைன்னு நினைக்கிறேன். அப்படி எஸ் ஆயிடுவோம். ஓடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவே வந்துடுவோம். இந்த பக்கம் வரும். ஐயோ பொக்கிமானு, ஏந்தே இந்த வெளில வரேன் தெரியல. சரி ஓகே, ரன்னாவே கொடுத்துட்டு நம்ம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போதே நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் வேகமாக வந்துடும். கிரானைட் 2 வந்து பார்த்திங்கன்னா போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் தான் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு நான் இது அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா 3 புக் இங்கே வந்துட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. பொறுங்க, அந்த பக்கம் என்னமோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ குகை மாதிரி இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கு? மவுண்ட் 3ன்னு சொல்லி ஏதோ ஒரு கேவு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. பாய், see you, டாட்டா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாட்டில் பார்ப்போம்.